தூத்து கொண்டு பாத்திரத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சாரால் சொல்றாங்க, அவர் கூடுற என்னன்னு பார்த்துட்டு வா. அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல அம்மா கட்சிமானதும் இப்படிதான் நடப்பாங்க. சிலருக்கு ஒரு வாட்சி கட்டினாலே இப்படிதான் போவாங்க, ஏதோ ஒலிம்பிக்ல கொடி பிடிச்சிட்டு போற மாதிரி. ஆனா இவ்வளவு பாருங்க, நான் யாரு தெரியுமா? அவருடைய ஊழியக்காரருடைய கால்களை கழுவத்தக்க. இதான் அவருடைய மனைவி ஆகிறதுக்குரிய குவாலிட்டி. யோவான் ஸ்நானன் சொல்லுவானே, என்ன யாருன்னு சொல்றீங்க? மேசியா. மேசியா தலை இல்ல, என்ன தலைன்னா சொல்றீங்க? அவர் ஒரு செருப்பு போடுவார் பாருங்க, அந்த பாதரட்சையன் வாரை அவிழ்ப்பதற்கு கூட அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கிற ஒருத்தர் இப்படி தலை, அவனுக்கு முன்னாடி இப்படி தலை தாழ்த்தி நிற்கிறார். யார் தெரியுமா? இயேசு. இன்னாண்டவரே நீங்க? நீதான்ப்பா, ஞானஸ்தானம் கொடுப்பா. ஆண்டவரே இப்படி கையெல்லாம் ஆடுது, அவனுக்கு கொடுப்பா. யோவான் இல்லாத டைம் சொல்றார், ஸ்திரீகள்ல ஒருத்தர் பிறந்திருக்கிற மாதிரி, ஸ்திரீகள்ல பிறந்த எல்லாரிலும் அவன் தான் பெரியவன் அப்படின்னு. அடுத்த வார்த்தை பாருங்கள். பின்பு அபிகாயில் தீவிரித்தெழுந்து, அவர் இரக்கம் பெற மட்டும் தீவிரிக்கவில்லை, மணவாளனை சந்திக்க தீவிரிக்கிறார். தீவிரித்து எழுந்து, அடுத்த ஒரு வேர்டு இருக்கு அதுல, கவனிங்க. ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை, மினிமம் 5 பேரையாவது காஸ்பல் சொல்லி கூட்டிட்டு போனோம். இந்த பக்கம் ஆமே, ஏன்னா நாங்க எப்போ செத்துட்டோம். இப்ப நீங்க அபிகாயிலுக்கு பேசிட்டு இருங்க, அப்படி இருக்கிறது மாதிரி இருக்கிறீங்க. இல்ல, அவ தனியா போகல. இதுதான் சுலேமியால் சொல்றார், என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்ன ஓடி வருவோம். நான் தனியா வரமாட்டேன், மினிமம் ஒரு 5 பேரையாவது. அபிகாயில் 5 பேர், யூதனுடைய வஸ்திர தொங்கல 10 பேர். Glory, Shalom, Atadara, Hantarallara. 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று அவனுக்கு மனைவியானார். ஜீசஸ், அந்த மணவாளன் வருகிறார். Thank you, Holy Spirit. அவர் அனுப்புவார். அன்று தாவீது தன் ஆட்களை அனுப்பினார். நமக்காக அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி, மத்திய வானிலை இயேசு வரும்போது அந்த மணவாள நாம் இயேசு இடத்துல நம்மை கொண்டு போய் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற மட்டுமல்ல அவள் தீவிரம் காண்பித்தாள். இன்னைக்கு நிறைய பேர் நெருக்கத்திலிருந்து விடுதலை கட்டதும் அப்படி அமைதியாயிடுறாங்க. அதனால நாபால் திரும்பவும் தலை தூக்குறான். ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தேவைக்காக தேடுகிறவர்களா இருக்கிறார்கள். நம்முடைய தேவையே என்ன தெரியுமா? ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவன். ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன். I am the life and resurrection என்று ஜீசஸ் சொல்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு மறு வாழ்வு கொடுக்கிறார் அபிகாயிலுக்கு. அவ அதுல உறுதியா நிற்கிறார். ஏனேனா நாபால் இந்த மாம்சத்துக்கு அல்ல, இனி எனக்காக மாம்சமாய் வந்தார் அல்லவா, அவருக்கு உறுதியா நின்று ஜெயிக்கிறார். நாபால் செத்து போனதை கேள்விப்பட்டதும் ஆள் அனுப்புறார். இப்ப அழிக்கிறதுக்கு அல்ல, இப்பொழுது அழைத்து போவதற்கு. ஆண்டவரோடு செல்வதற்கு தடையாயிருக்கிற இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள் அழியணும். என்ன செய்யணும்? அவர் பக்கம் நிக்கணும். அவ்வளவுதான். உம்மாலே நான் ஒரு மதிலை, எந்த மதிலையும் தாண்ட முடியும் அவரால். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா
நீங்க தனியா போக மாட்டீங்க, ஒரு 5 பேரையாவது கூட்டிட்டு போவீங்க. முதல்ல அந்த 5 பேர் உங்க ஃபேமிலியா இருக்கட்டும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அபிகாயிலா மாறிட்டீங்கன்னா அந்த 5 பேர் உங்க குடும்பம். அடுத்து ஏதோ ஒண்ணு நீங்க அப்படி கூட்டிட்டு போவீங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்து. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுல அவன் கேட்க கடவுள். எழுந்திருக்கலாமா? ஒரு half note குறைஞ்சு. ஓ ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம்பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வாக்கரையில் நாம் நின்று பின்னோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் மற்று சுத்தரில் ஆறுதல் அடை. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நம் பிதாவின் அன்பு, நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். ஒருவரும் இதை இழக்காதபடிக்கு மாம்ச கிரியைகள் அழியத்தக்கதாய் எங்களை சுத்திகரிப்பீராக. மோட்சக்கரையில் சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். ஆடுவோம் பாடுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இளை பாருவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம்பிக்கையோடு ராஜா அழைத்து போக வருகிறார். ஆமென். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண்கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் அங்கே நம் ரட்சகர் என்றோ ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நன் கண்ணீரை தோல். ஆமென். மோட்சக்கரையில் சந்திப்போம். ஆமென். இன்பராயிற்றிலே தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழுவோம். பக்தர் அங்கே முடி சூட்டுவார். ஓர் முடி அங்குண்டு. இன்பராயிற்றிலே ஓர் முடி அங்கு உண்டு நமக்கோ. ஆமென், ஆமென், ஆமென். இன்பராயிற்றிலே அந்த சரணத்தை மறுபடியும் பாடுங்கள். தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தர் அங்கே முடி சூட்டு. இந்த வார்த்தை சொல்லுங்க. ஓர் முடி அங்குண்டு எனக்கும். ஆமென்.
இன்பரா ஈற்றிலே மோட்சக்காராயில் ஹalleluya இன்பரா ஈற்றிலே மோட்சக்கார மறுபடியும் தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார் கேட்டு நாம் யாவரும் ஆகிறோம் பக்தர் அங்கே முடி சொல் சத்தமாய் ஓர் முடி மறுபடியும் சொல்லுங்க தூதர் சூழ்ந்து நின்று எனக்கும் அங்கே ஒரு முடி உண்டு எனக்கும் அங்கே கிரீடம் உண்டு எத்தனை பேர் நம்புறீங்க ஆமென் ஒரு முடி அங்குண்டு இன்பரா சரபகலபரா ஹalleluya இன்பரா ஈற்றிலே மோட்சக்காராயில் இன்பரா ஓரமா சேகரே